காதல் இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, நீங்க மட்டும் வராதீங்க, சென்னை 28 டீம் கூட்டு வாங்கன்னாரு. சார் அது மாதிரி ஒரு வேஸ்ட் டீம் நீங்க லைஃப்லயே வந்து பார்த்துக்க முடியாது. என்னன்னா வந்து நீங்க காலைல 6 மணிக்கு மேட்சா நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. அப்புறம் நீங்க வீட்டுக்கு போலான்ற வரைக்கும் ஆடிட்டு இருப்பாங்க காலைல 6 மணி வரைக்கும். நாங்க நைட் மேட்ச் மட்டும் தான் விளையாடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால அது வேண்டாம், நான் வரேன், ஆட தெரிஞ்ச மக்களோட வரேன் நான். சரிங்களா? அதை ஏன்பா சொல்லி அங்க போனா நம்ம சென்னை டீம் வந்து எப்படி ஆடுதுன்னா டெஸ்ட்ல கூட எப்படி ஆடி இருக்க மாட்டாங்க. அதாவது ஒன்று 5 ஓவருக்கு 80 ரன் அடிக்கணும், தோனி காலை தூக்கி போட்டு டிஃபென்ஸ் ஆடுறாரு. ஓகே, கீழே இருந்து ஒருத்தன் பேட் எடுத்துட்டு நீங்க போய் ஆடுங்க அப்படின்லாம் வந்திருக்கோம். இது மாதிரி லைஃப்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருது. உண்மையிலே வந்து ரொம்ப பிடிச்சது இந்த டவல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா அங்கே அன்பு தெரிஞ்சுது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு விஷயம் பண்ணணும்னு வச்சுங்களேன், பொருள் பெரிய விஷயம் இல்லை, நம்ம எல்லாமே ஒன்றா இருக்கணுன்றது தான். பாலா வந்து காலையில் 6 மணிக்கு டாஸ் போட கூப்பிட்டாரு. ஆனால் அப்போ தான் தூங்கவே போவோம். ஸோ அதனால் வர முடியல. இன்றைக்கி வந்து நேற்றுலேருந்து ஃபோன் வந்துட்டே இருந்தது. திடீர்னு வந்து ஃபோன் நான் எடுக்கல, வேறு ஒரு வேலையில் இருந்தேன். ஒரு மெசேஜ் வந்து என் ஃபோட்டோ போட்டு மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஆனால் நம்மளை கேட்கவே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் தான் கெஸ்ட்டுன்னு போட்டாரு அப்படின்னு பார்த்தா திரும்பி நான் மதியானம் ஃபோன் பண்ணேன். என்ன பாலா, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே என்கிட்ட அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தை தான் சொன்னார், உங்களை கேட்டு தானே நாங்கள் போனோம் அப்படின்னாரு. அப்படியே எனக்கு கண்ணு கலங்கி டிவி சீரியல்கிட்ட ஆர்ஆர்லாம் ஓடுது, இதுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்காமே இருந்திருப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னென்னா இது மாதிரி ஈவெண்ட் வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, ஆனால் வந்து நல்லபடியாக நடத்தினேன். அந்த ஆர்கனைசர்ஸ் ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட் டு பாலா அண்ட் டீம் எவ்ரிபடி. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த டீம்ஸ் பேர்லாம் கேட்கும்போது தான் தெரிஞ்சது. முதல்ல நான் வெங்கட் பிரபு மீட் பண்ணி சென்னை 23 தயவுசெய்து இவங்களெல்லாம் யூஸ் பண்ணோம். முக்கியமாக இந்த டீம் பேர்லாம் வந்து நாங்களே யூஸ் பண்ணல. டீ கடை, அவர் யாரு? டீ கடை, டீ கடை எப்படி சொல்லுவாங்க? அவர் எப்படி டீ கடையா? எந்த டீ கடை எப்படி? ஓகே. ஸோ உண்மையிலே வந்து டீம்லாம் சூப்பர். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஒரு பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங் இங்கே வந்த இடத்துல, அதாவது நான் அவர் பேரை கூட சொல்லல, ரன்வீர் சிங் ஏந்து நிற்கிறார். அப்போ வாழ்க்கையிலே ரன்வீர் சிங்காக வாழ்றாருன்னு அர்த்தம். உண்மையிலே பிரதர் காஸ்டியூம்ஸ்லாம் பின்றீங்க. எனக்கு ஒரே ரிக்வஸ்ட், நான் மேடையிலே சொல்கிறேன், மற்ற படத்துக்கு ப்ரொமோஷன் போகாமல் உங்கள் படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் வர மாதிரி வரணும். ஓகே, உண்மையிலே இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாலிவுட்லேயே பண்ணலாம். நான் பாலிவுட் பண்ணுங்கன்னா அவர் ஹாலிவுட்ன்றாரு. அண்ட் சௌந்தர் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் அவர் தான் முக்கியமான ஆளு. ஆமாம் ஆமாம், சிறு பட தயாரிப்பாளர். வணக்கம் சார். வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். அண்ட் டைம் பாபு சார் வந்து சொல்லிடுறேன், பார்க்கறதுக்கு காதல் தேசம் அப்பாஸ் மாதிரி தான் இருக்காரு. ஆனால் வந்து அவரை நீங்கள் தான் பெரியவன்றீங்க. ஆனால் இதே மாதிரி யூத்தை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காரு பாருங்க. உங்களோட பிளெஸிங்ஸ் தான் எப்பவுமே வேணும் சார். யூ நோ மீ ஃபார் லாங் டைம். அண்ட் சார் வணக்கம். சப்போஸ் ஒரு வேலை யாரெல்லாம் மறந்ததுன்னா மன்னிச்சிருங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணணும். அதை ஏன்பா சொல்லி லைட்டாக மனசு வலிக்கிற மாதிரி பண்ணுறீங்களே. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, நான் வந்து மேட்ச் பார்க்க போயிருந்தேன். அந்த மேட்ச் என்னன்னா, தோனி லாஸ்ட்டாக ஆடுறாரு, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். அங்கே போனால் நம்ம சென்னை டீம் வந்து எப்படி ஆடுதுன்னா டெஸ்ட்டில் கூட எப்படி ஆடி இருக்க மாட்டாங்க. அதாவது ஒன்று 5 ஓவருக்கு 80 ரன் அடிக்கணும், தோனி காலை தூக்கி போட்டு டிஃபென்ஸ் ஆடுறாரு. ஓகே, கீழே இருந்து ஒருத்தன் பேட் எடுத்துட்டு நீங்கள் போய் ஆடுங்க அப்படின்றான். ஏன்பா அந்த அளவுக்கு நம்ம தயவுசாண்ணா அதை மறந்துடுங்க தயவுசெய்து. இது மட்டும் வர வேண்டாம். இப்போ என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் அதானே. எவ்வளோ அனுப்புடா. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் உங்கள் இதில் நானும் வந்து விளையாடணும்னு எனக்கு ஆசை. நீங்கள் அது மாதிரி பிளான் பண்ணுங்க. நிச்சயமாக நான் வந்து விளையாடுறேன். ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் பண்ணுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் போட்டிருக்கேன், ஓப்பனிங் போலிங்லாம். எனக்கு இன்னமும் இவரை பார்க்கறதுக்கு மாதிரி பெரிய கிரிக்கெட்டர் மாதிரி தான் இருக்குது நம்ம கூல் சுரேஷும். இது அம்பையரா? எப்பா நான் எவ்வளோ டீசெண்டாக ரன்வீர் சிங் பாலிவுட்னு பால் பறிக்கும். பட் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் மோர் லைக் ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. ஐம் ஹாப்பி டு பி ஹியர். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார் சொன்னாலும் போகலான்னு சொல்ல முடியாமல் உங்களை நீங்கள் கூப்பிட்டு பாராமல் இருக்க முடியுமா பாலா? நீ சொன்னதுங்க உங்களை கேட்டு தான் பண்ணமான்ட்டு. தயவுசெய்து நெக்ஸ்ட் டைம் கேட்டிருப்பா.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். தேங்க்யூ. என்னன்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது தானே ஃபர்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர்லாம் இதோட ரொம்ப நல்லா இருக்கணும், பிளானிங்கும் சூப்பரா இருக்கணும். ஏதோ ஈவெண்ட்லாம் லைவ் போடுறீங்க, உங்க மேட்ச் லைவ் போட்டு நாங்களாம் பார்க்கணும் ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுங்க, நாங்களாம் வந்து லைவ் பார்க்குறோம், முடிஞ்ச அளவுக்கு விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ ஒரே ரிக்வஸ்ட், எதுக்கு திருப்பி மைக் வாங்கணும்னா, என் காதலேருந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, நீங்கள் மட்டும் வராதிங்க, சென்னை 28 டீமை கூப்பிட்டு வாங்கன்னாரு. சார் அது மாதிரி ஒரு வேஸ்ட் டீம் நீங்கள் லைஃப்லேயே வந்து பார்த்துக்க முடியாது. என்னன்னா வந்து நீங்கள் காலைல 6 மணிக்கு மேட்சா நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலான்ற வரைக்கும் ஆடிட்டு இருப்பாங்க காலைல 6 மணி வரைக்கும். நாங்கள் நைட் மேட்ச் மட்டும் தான் விளையாடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அது வேணா நான் வரேன், ஆட தெரிஞ்ச மக்களோட வரேன் நான். சரிங்களா? தேங்க்யூ, குட் லக். தேங்க்யூ. மத்தெல்லாம் மேடை வைக்கலாமா? வாரியர்ஸ் ரஞ்சித் ஒவ்வொரு கேப்டனுக்கு உங்க கையால ஒரு சால்வனை முதல்ல. ஆமாண்ணா, அவங்க யூஸ் பண்ணட்டும்ன்றதுக்காக தான். இது பிஆர்ஓ 11th டீம் உடைய சுரேஷ். போட்டோ அப்படியே சுரேஷ்ஜி. இது சூப்பர் கிங்ஸ், சினிமா சூப்பர் கிங்ஸ் டீம். சந்தோஷ். சதீஷ் எங்க இருக்கா தெரியலையே. சதீஷ் வரணும். நாங்க அனைத்து அணியோடைய கேப்டன்களையும் தான் மேல கூப்பிட்டுருக்கோம். நாங்க மைக்ல தான் நான் சொன்னேன், மன்னிக்கவும். பாண்டா அணியோடைய கேப்டன் சதீஷ் அண்ணன் மேல வரும். நம்ம கௌரவ தலைவர் வின்ஸா இருக்கு. நீங்க அண்ணனுக்கு சால்வ போட்டுருங்க உங்க கையால. சிவானந்தன் போடுங்க. கேப்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் வர முடியுமா? கேப்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் வர முடியுமா சீக்கிரமா? யாராவது போட்டோ எடுக்கணும்னா முன்னாடி வந்துட்டீங்கன்னா, குழந்தைங்க யாராவது எடுக்கணும்னா சிவானு கூட டக்கு டக்குன்னு அப்படியே நிக்க வச்சு எடுத்துக்கலாம். கேப்டன் புவன்னா எல்லாத்தையும் கூப்பிடுங்க. ஆனா ரவிஜி எல்லாம் தெரியுதா? சிவனா போற சவுதான் டான்ஸ் பண்ணல. ட்ரெஸ் மட்டும் தான் கார்த்திகை அப்படி அப்படின்னு வருதா? பாரு கண்ணாடி போட்டு எங்க பாத்து வீடியோ ஒரே நிமிஷம்.